துலாம் ராசிக்காரங்க, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, நீங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. எடுத்த காரியத்தை முடிக்காமலும் இருக்க மாட்டீங்க. அந்த விஷயத்தில் வெற்றி காணும் வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் பெருமைப்படுத்தும்படி உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும். அதுக்காக தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் கோபம் மட்டும் அதிகமாக வரும். ஆனால் தலைக்கணம் இருக்காது. காதல், பாசம், அன்பு அப்படின்னு வந்துட்டா இந்த துலாம் ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏழை எளியவங்க, சின்னவங்க, பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்கிட்ட நம்ப முடியாத நிறைய நல்ல குணம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே சமூக அக்கறையோடு இவங்க இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் எல்லோருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக எளிமையாக மிங்கிலாகக்கூடிய குணம் இயற்கையிலேயே இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் பாருங்களேன், நீங்கள் இந்த கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகளில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். காதல் அப்படின்னா துலாம், துலாம் அப்படின்னா காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அன்பை செலுத்தக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். மனதார எல்லா விஷயத்தையுமே ரசிப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனால் கூட யாரும் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்பவுமே நுட்பமாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகி இருக்கு, இந்த சூழல் அப்படிங்கிறது சாதகமான பலனை கொடுக்குதா, பாதகமான விளைவை ஏற்படுத்துதா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக இந்த பதிவில் இருக்குது. துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை மனசார செய்து வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அதுவும் வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும். வரக்கூடிய பலனை இரட்டிப்பாக பெற்றுத்தரும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்கள், உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தின் பெயரை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள், உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் அருளால் விரைவில் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல், இந்த பில்லி சூனிய ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு முழுமையான தீர்வை எளிய முறையில் பெறலாங்க. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் இதற்கான முழுமையான தீர்வையும் பெறலாம். நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, அதுக்கப்புறம் பாருங்களேன் விசாகமில் 1, 2, 3 பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் சனி, ராகு, செவ்வாய் 6 முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் ஒரே இடத்துல இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது. இந்த ஒரு கிரக சூழல் இந்த மாதம் உருவாகியிருக்கு. இந்த முக்கிய கிரக மாற்றம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு தரும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு துடிதுடிப்பானதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் வருது. உங்கள் துணைவர்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த மாதம் நிதி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்துது. செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதம் நிதி பயணத்தின் மூலம் நல்ல செய்திகளை துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் சில சுகாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்துங்க. ஆரோக்கியத்திற்கான நல்ல ஒரு பாதை திறக்கும். உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவால் இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. என்ன வேணும், ஏது வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு தருவாங்க. இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கைப்பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும். கவனமாக இல்லைன்னா பிரச்சனைகளையுமே சிக்கிடுவீங்க. பணியிடத்தில் சில திட்டங்களுக்காக நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து அதற்கான விஷயத்தை தொடங்குவீங்க. இந்த மாத இறுதியில் கண்டிப்பாக பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணித்து வந்ததை உணர்வீங்க. அதனால் இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறலாங்க. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக செயல்படுங்க.
வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போடுறதுக்கும் தயங்காதவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், இந்த சுக்கிரனோட சஞ்சாரம் மட்டும் கொஞ்சம் அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கவனம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பெரும்பாலும் அலைச்சலையுமே நீங்கள் தவிர்க்கலாம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரலாங்க. மனசில் தெளிவு இருக்கும். ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக இந்த கடித போக்குவரத்து இருந்துச்சுன்னா அனுகூலமான பயனை நீங்கள் பெற முடியும். உங்கள் தொழிலும் சரி, உங்கள் வியாபாரமும் சரி, இப்போ பாருங்கள் அதை எப்படி விரிவுபடுத்தலாம், அதுலேருந்து எப்படி நன்மைகளையும் நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம் அப்படின்னு சில திட்டங்களை நீங்கள் இப்போது செயல்படுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணத்தால் அலைச்சலை சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. மேலதிகாரிகள் சொல்கிறத மறந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் புதுசாக செய்யாதீங்க. அதே போல் மேலதிகாரிகள் சொல்கிறத மறுத்தும் பேசாதீங்க. அனுசரித்து சொல்கிற வேலையை சிறப்பாக செய்யுங்க, நல்லது நடக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். நீங்கள் சொல்கிறதையுமே அவங்களுக்கு புரிய வைக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாமல் நீங்கள் இந்த விஷயத்தை தவிர்க்கலாம். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மையை பெறலாம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசி மனம் விட்டு பேசி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க, நன்மையை பெறுவீங்க. பிள்ளைங்களோட நலனிலுமே அக்கறை காட்டுங்க. குடும்ப வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆக்கப்பூர்வமாக செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. மனசில் இருந்த குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்துலேயுமே நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் இப்போ உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக நடந்து முடியும். வர வேண்டிய பண வருமானம் சரியாக சேரும். செயல் திறமை உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும். நண்பர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க மட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கூடுதலாக கவனமாக செயல்படுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அதே போல் நீங்கள் ரொம்பவுமே சுலபமாக இதை நடந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில காரியத்தை. ஆனால் அது பாருங்கள் கொஞ்சம் காலதாமதம் வரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியம் வேணால் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும். மற்றபடி தொழில் வியாபார விஷயத்தில் அலட்சியம் மட்டும் காட்டாதீங்க. அது விளைவை ஏற்படுத்திடும், பின்னடைவையும் கொடுத்துரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க. பாடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வெற்றிக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே விரும்பிய நண்பர்களை விட்டு வேலை விஷயமாகவோ தொழில் வியாபாரம் விஷயமாகவோ பிரிய வேண்டிய நிலை வரலாம். அதே போல் திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு இப்போ உருவாகி இருக்குது. அப்படி நீங்கள் திடீர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்களோட பொருட்களை ரொம்பவுமே கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். தூக்கம் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய நிலையில் உள்ளவங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீராக கடைபிடிக்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இந்த யோகா, தியானம் இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்யுங்க. நன்மையாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை சரியாக பராமரிக்க முடியும். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உங்கள் தாய் மாமா கிட்ட தேவையில்லாமல் கருத்து மோதல், வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. அமைதியாக நிதானமாக இருங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. அதிகமான உழைப்பினை பெரும்பாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் வேலையிலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். எடுத்துமா கவுத்துமோலாம் எதையும் செய்யக்கூடாது. மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி உங்களை பணியை செய்யுங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை யோசித்து ஏதாவது புதுசாக பண்ணுறேன்னு பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அது பெரும் பின்னடைவை கொடுத்துடும். கவனமாக இருங்க. அடுத்து இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க, இந்த விசாகமில் பாருங்கள் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 பாதம் கொண்டவங்களுக்குமே இந்த மாதம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பாருங்களேன் நன்மைகள் தடையின்றாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட போகுது. இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் உங்களை விட்டு விலகும். அதே போல் இந்த நோய் தொல்லையால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடனையுமே நீங்கள் அடைப்பீங்க. தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு வரவு உங்களை சேரும். பெரும்பாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வுன்னு சொல்லலாங்க. இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்கள். யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானம், பொறுமை இது இருந்தாலே பெரும்பாலும் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மையை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டே முன்னேற பாருங்கள்.
இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகள் அதிகரிக்கவும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும், வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி இந்த மொச்சை சுண்டல் இருக்குல்ல, அது நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க. இதனால் செல்வ செழிப்பை நீங்கள் பெருக்க முடியும். வாழ்க்கையின் துணையின் ஆதரவை பக்கபலமாக பெற முடியும். குடும்பத்திலையுமே சுபிட்சமான சூழலையும் மகிழ்ச்சியும் நீங்கள் சுக்கிரனின் அருளால் பெற முடியும். சுக்கிரன் பரிபூரண அருள் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.